Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம டெரஸ் கார்டன்ல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு. போன வீடியோல காட்டினோம்ல அந்த செடிங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் விட்டு நல்லா வந்திருக்கு. சரி இதான் கரெக்ட் டைம் அறுவடை பண்ணுறதுக்குன்னு அறுவடை பண்ணலான்னு வந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி 3 தான் போட்டோம். கொஞ்சம் நல்லா அது வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து எந்த ஒரு லைட்டாக கொஞ்சம் சிகுர் வந்துருக்கணும். அது வந்ததுக்கப்புறமா தான் ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டோம். பட் அது வந்து இவ்வளோ ஒரு நியர்லி ஒரு 10-15 உருளைக்கிழங்கு கொடுத்துருக்கு. இவ்வளோ வரோன்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல. பட் நல்லா வந்திருக்கு. அது என்னதான் சின்னதாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டிங்களேன்னு நினைக்காதீங்க. அது வந்து ரொம்ப நாள் விட்டதுக்கு அப்புறமா வந்து அது ரொம்ப நாள் விட்டதால 1-2 வந்து உள்ளே அப்படியே கெட்டு போயிடுது, ஸ்மெல் வருது. அதனால தான் சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல் இருக்குது, அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டோம். அது வந்து நம்ம எப்படி தெரியும்னா, நம்மளுக்கு நம்ம வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம போடுவப்போ அந்த செடி நல்லா பெருசானோடனே அது வந்து நல்லா க்ரீனாக இருக்கும், அப்படியே க்ரீனாக இருக்கும். அதே வந்து அது அப்படியே காய ஆயிடுச்சுன்னா, அப்படியே ட்ரை ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம எடுக்கிற ஸ்டேஜ். அதுக்கு மேலே விட்டால் அது வந்து உருளைக்கிழங்கெல்லாம் கெட்டுடும், அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால தான் நாங்கள் வந்து சரி இதான் கரெக்ட் டைம்னு எடுத்துடலாம். அதனால தான் ஒரு 2-3 வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. பட் நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது கூட நல்லாவே வந்திருக்கு. அதனால யாராச்சும் இந்த மாதிரி கார்டன் வச்சுன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போடும்போது செடிங்க வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து அப்படியே ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. ஏன்னா அதுதான் எடுக்கிற ஸ்டேஜ். அதனால் இது ஒரு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். அப்படியே இல்லாமல் அதை விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் நல்லாவே வராது. அதனால் அதுதான் கரெக்ட் டைம், நீங்கள் எடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இது தமிழ் எப்படி பேசுகிறா, அரைகுறையாக பேசுகிறா அப்படின்னு. நான் வந்து தெலுங்கு பொண்ணு, எனக்கு தமிழ் வரும், ஆனால் ஒரு அளவுக்கு தான் வரும். அப்பமா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறா பேசும்போதுன்னு. ஏதாச்சும் குறை இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் பண்ணுங்கள், அதுக்குன்னு திட்டிடாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க சேனலை. நான் இதுக்கு மேலேயும் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன், இம்ப்ரூவ் பண்ணுறேன் நான் பேசுகிறதுல. ஆக்சுவலி நான் இங்கிலீஷில் பேசலாம், பட் என் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் தமிழ்காரங்களும் இருப்பாங்க, தெலுங்குக்காரங்களும் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசணும். அதனால தான் நான் வந்து தமிழில் பேசுகிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அறுவடை பண்ண பொட்டாட்டோஸை வந்து நம்ம வாட்டரில் கழுவிக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டரில். அந்த மட்டு எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வாட்டரில் கழுவிக்கலாம். அப்புறமா ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட்டாக தின் லேயராக இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்புறமா ட்ரை ஆயிடுச்சுன்னா அது வந்து நார்மலாக தான் தெரியும் நம்மளுக்கு. நம்ம கடையில் வாங்குகிற பொட்டாட்டோஸ்க்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டாட்டோஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களது கடையில் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் திக் லேயராக இருக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப தின் லேயர் ஸ்கின்னு. அது என்னன்னா நம்ம கரெக்டாக இன்னும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். அது என்னன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும்னா அது என்ன வந்து நம்ம பொட்டாட்டோஸ்க்கு அது வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகிறதுக்கெல்லாம் பண்ணணுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நம்ம கழுவுனதுக்கப்புறமா அது கொஞ்சம் சும்மா லைட்டாக அந்த வெயிலில் ட்ரை பண்ணிட்டு அப்புறமா நம்ம வேணால் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் லாங் கியூக்கம்பர் வந்து நான் வந்து இவ்வளோ நல்லா வரும்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல செடி வைக்கும் போது. இது வந்து நான் சாப்பிட்டதில்ல, அது இன்னொரு சின்னதாக இருக்குது தான் நான் சாப்பிட்ருக்கேன் குக்கும்பர். நான் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால இது அவ்வளோ இங்கே கிடைக்காது, தமிழ்நாடு சைடு தான் ரொம்ப கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் செடியிலே நாங்களே விதை போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா பெருசாக நல்லாவும் இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்குறேன், சாப்பிட்டு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரிஞ்சால் பிளான்ட்டுக்கு மட்டும் நம்ம அளவே இல்லை இதோட வீடியோவுக்கு. ஆக்சுவலி இதை வந்து ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருக்கேன், இதோட டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு பண்ணுற டிப்ஸு, இல்லை இதுக்கு பிரிஞ்சால் பிளான்ட்டுக்கு எந்த சாயில் யூஸ் பண்ணுறது, இதுக்கு எப்படி வந்து நம்ம வாட்டரிங் எந்தெந்த டைமில் வாட்டரிங் பண்ணுறது, இல்லை அதுக்கு யூஸ் பண்ணுற கம்போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டு சொல்லியிருக்கேன். அப்படியும் நீங்கள் யாராச்சும் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் ஒரு 1 day 2 to 3 பிரிஞ்சால் ஷார்ட்ஸ் டெய்லி வந்துனே இருக்கும். இது வந்து அளவே இல்லை. இதுக்கு வந்து மத்தியானத்தில் நான் ஆக்சுவலி மத்தியானத்தில் கூட இதுக்கு தண்ணி ஊற்றும். நார்மலாக எல்லோரும் மார்னிங் ஈவினிங்கில் தான் தண்ணி ஊற்றுவாங்க, இதுக்கு மத்தியானத்தில் கூட தண்ணி ஊற்றும். ஏன்னா நமக்கு இப்போ சம்மரில் வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப பெங்களூர் சைடு ரொம்ப அதிகம் இங்கே வெயில் வந்து நியரில் ஒரு தாங்க முடியாத வெயிலுங்க. அதனால் அந்த பிரிஞ்சால் பிளான்ட் வந்து ரொம்ப டல் ஆகிடுது. அதனால் மத்தியானத்தில் ஒரு 1 cup ஆஃப் வாட்டராச்சும் ஊற்றினா தான் நம்ம அது வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன்.
ஆக்சுவலி நாங்கள் இவ்வளோ பிரிஞ்சால்ஸ் தான் டெய்லி ஒரு 1 to 2 days தான் இவ்வளோ பிரிஞ்சால் டெய்லி வந்துன்னு இருக்கும். அப்புறமா இப்போ வந்து புதுசாக கூட ஒரு பிரிஞ்சால் வந்திருக்கு, குண்டு கத்திரிக்காய், ரொம்ப பெருசு. அது வந்து பிரிஞ்சாலோட கொஞ்சம் ரொம்ப பெருசு, அதே மாதிரி பம்ப்கினோட கொஞ்சம் சின்னது. அப்படியும் இல்லாமல் எப்படியும் இல்லாமல் சென்டர் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதுக்கானே நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அது வந்து எப்படி நாங்கள் அதோட க்ரோத் எப்படி இருந்துச்சு, அதுக்கு என்னென்ன பண்ணோம், அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் காட்டுறேன், அப்போ பாருங்கள். இது இன்றைக்கான பிரிஞ்சால் எங்களுக்கு வந்தது. ஆக்சுவலி தப்பாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா வெள்ளரிக்காய் அப்புறமா பிரிஞ்சால் காட்டிட்டு இங்கே பார்த்தா எல்லாம் காமிக்கிறாங்கன்னு. இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் போய் எல்லாத்தையும் பிச்சுன்னு வந்துச்சு. எனக்கு வீடியோ ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால வீடியோ எடுக்க முடியல. இது வந்து கனகாம்பரம், இந்த பூங்கெல்லாம் கூட வந்து எனக்கு அந்த பூ பேர் தெரியல. பட் அப்புறமா இது பிட்டர்கார்டு, பொட்டாட்டோஸ், பிரிஞ்சால், அப்புறமா அந்த வெள்ளரிக்காய் லாங், அப்புறமா லேடிஸ் ஃபிங்கர், இதெல்லாம் கூட எல்லாம் வந்திருக்கு. ஒரு 7 to 8 வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு. அப்புறமா பூவும் கூட கனகாம்பரம், அப்புறமா அது என்ன ஒரு மல்லி, எனக்கு அந்த மல்லி பேர் வரல, தப்பாக நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணது எங்கள் கார்டனில். அப்புறமா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் கூட இருக்குது, பிங்க் அண்ட் ரெட்டில். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ணது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஏதாச்சும் குறைஞ்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க எங்களுக்கு, இப்படி இல்லை இப்படின்னு. நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் நல்லா பண்ணுறோம். அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், see you.